ஸோ இந்த கொஷினில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மீன் ப்ரொபோர்ஷன் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இது வந்து எஸ்எஸ்சி ப்ரீவியஸ் இயரில் கேட்ட சம் தான். ஸோ மீன் ப்ரொபோர்ஷனுக்கு வந்து ஃபார்முலா என்ன அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏபி. சரிங்களா? ஸோ இதை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஏன்னு எடுத்துக்கோங்க, இதை வந்து பின்னு எடுத்துக்கங்க. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா என்ன வரும் பாருங்கள். அது ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி த ஹோல் க்யூப் இன்ட்டு பி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏ ப்ளஸ் பி த ஹோல் க்யூப் இன்ட்டு ஏ மைனஸ் பி. சரிங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஏ ப்ளஸ் பியும் இந்த ஏ ப்ளஸ் பி த ஹோல் க்யூப்பையும் சேர்த்து நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா ஏ ப்ளஸ் பி த ஹோல் பவர் 4ன்னு எழுதலாம். அதேமாதிரி ஏ மைனஸ் பி த ஹோல் க்யூப்பையும் ஏ மைனஸ் பியும் நம்ம மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா ஏ மைனஸ் பி த ஹோல் பவர் 4ன்னு எழுதலாம். சரிங்களா? இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ப்ளஸ் பி த ஹோல் பவர் 4 இன்ட்டு ஏ மைனஸ் பி த ஹோல் பவர் 4 இருக்குது. இது ஸ்கொயர் ரூட்டை விட்டு வெளியே வரும்போது உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர்னு வரும். அதான் அந்த சம்முடைய ஆன்சர். ஆப்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ.